எனக்கு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டு இதை தாண்டி இவங்க என்ன பண்றாங்க? எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன், சும்மா நம்பர் 1 நம்பர் 2 இப்படின்னு லிஸ்ட் போட்டு வைக்கிறது எனக்கு தேவையில்லை. நீங்க இது மூலம் நான் என்ன பலன் அடைஞ்சிருக்கிறேன்? எனக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபா வருது, அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன், என்ன வசதிகளை நான் வந்து அனுபவிக்கிறேன், இதை வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். இப்போ சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்போ 24/7 வந்து சிசிடிவி கொடுக்குறோம், வரக்கூடிய கம்ப்ளைனர்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ல கொண்டு வரணும். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புக்கு பட் அதை இம்ப்ளிமெண்ட்ல கொண்டு வரணும். போதை தடுப்பு, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, போதைப் பொருள் விற்றால் குண்டாஸ் பிளஸ் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம். நம்ம என்ன சொல்றோம், தப்புன்னா எல்லாமே தப்பு தான். கரப்ஷன் பண்ணாலும் அவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். எந்த பிரைம் பண்ணாலுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சீஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுவோம்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் செக் பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். சொத்துக்களுக்கு மீறி, வருமானத்துக்கு மீறி இருந்தால் சீஸ் பண்ணுவோம், கருவூலத்துல சேர்ப்போம். இதெல்லாம் நீங்க சொல்லலாமே, சட்டமாவே ஏற்றலாம். ஏன்னா வந்து எந்த தவறும் தவறுதான். ஒரு ரூபா கூட, ஒரு பைசா கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அதுதான் அவருடைய ஸ்லோகன். அந்த ஸ்லோகனை அவர் ஆட்சியில் காண்பிக்கட்டும்.